விஜய காவேரி சீக்கிரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி இருக்கிற இடத்த விஜய் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போனோடனே அங்க போய் நின்று பாத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்துலயும் விஜய் அதை பார்த்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் என்னப்பா அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சார் இந்த பக்கத்துல எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும், வாடகைக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் நான் என் வீடே ஒரு ஃபேமிலிக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கேன், வேற வீடு எதுவும் இல்லையேப்பா அப்படிங்கிறாங்க. இல்ல சார் எனக்கு இங்கேயே தான் வேணும் வீடு வாடகைக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா மாடியில ஒரே ஒரு ரூம் தான்ப்பா இருக்குது, அது கூட நாங்க ஸ்டோர் ரூமா யூஸ் பண்றோம், அந்த இது ஃபுல்லா டஸ்டா இருக்கும், தங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க. அதுக்கு விஜய் என்ன இருக்கட்டும் சார் நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லப்பா அது ஃபுல்லா டஸ்டா இருக்கும்பா வேண்டாம்பா அப்படிங்கிறாங்க. இல்ல சார் எனக்கு அந்த வீடு வாடகைக்கு வேணும்னா எவ்வளவுனாச்சும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. உடனே இந்த பையன் என்ன உன் டஸ்டா இருக்கும்னு சொல்றேன், அந்த ரூம் எல்லாம் சரியில்லைன்னு சொல்றேன், ஆனாலும் எவ்வளவுனாச்சும் காசு தரேன்னு சொல்றான். அந்த ஹவுஸ் ஓனரும் என்னப்பா லவ்வா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே விஜய் சிரிச்சுட்டே ஆமா சார் லவ் தான் என் ஒய்ஃப் மேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி என் ஒய்ஃபை கூட்டு போக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு என்னப்பா சொல்ற அப்படின்னு, இல்ல சார் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனாலதான் சார், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரி ஏதோ நீ நல்லதுதான் விஷயமா தான் கேக்குற, சரி அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சாவி கூட்டு அந்த ரூமையும் போய் காமிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க காவேரி ஃபேமிலியை வந்து பாக்குறாங்க. இவன் இதுக்கு இங்க வீட்டுக்கு வாடகைக்கு வரோம், அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட என்ன சார் இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட நானு மாடியில இருக்க ரூமை வந்து வாடகைக்கு கொடுத்துட்டேன், அதனாலதான் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வாடகைக்கு விட்டுட்டீங்களா, இங்க எதுக்கு சார் வாடகைக்கு விட்டுருக்கீங்க, நாங்க இருக்கிறோம்ல, நாங்களும் அந்த ரூமை நாங்களே சேர்த்து நாங்க வாடகைக்கு எடுத்துக்கிறோம் சார், வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வாடகைக்கு கொடுத்தாச்சு இல்லப்பா, இனிமேல் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி ரொம்ப கடுப்பாகி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து காவேரி பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் சரி இருக்கட்டும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க.